எங்கே போய் எடுக்கிறேன் இதுங்களும் தூக்கி பிடிச்சி அங்கேயே வளர்த்துருவாங்க. இன்னொரு தடவை கூட வந்துருக்கலாம். பாருங்க பஞ்சலக்கண்டை மீன் கூட இருக்குது பாருங்க பெருசா. இது இந்த சைஸு கொஞ்சம் ரேர் தான். இங்கேயும் ஒன்று மாட்டிருக்கு பாருங்க. இருங்க இதை கழட்டிட்டு போய் அதை எடுப்போம். அதை இங்கே தூக்கு. இது புருட்டி மீன் தான் மாட்டியிருக்காங்க. இதே கழட்டதில் எடுக்கணுமா? இன்னொரு ஜிலேபி மாட்டி இருக்குது, ஒரு நல்ல சைஸு நாட்டு ஜிலேபி. அது சொல்லுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் மாட்டியிருக்குதுன்னு. இவ்வளோ பெரிய பஞ்சலக்கண்டை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க இன்னொரு ஜிலேபி. இங்கே ஒன்று பாருங்க. வாவ், இங்கே ஒரு பஞ்சலக்கண்டை, இங்கே ஒரு ஜிலேபி. நல்லா சிக்கிருச்சு. இங்கே அங்கே ஒரு கெளுத்தி வேற மாட்டிருக்கு. தூக்கு காட்டு. இங்கே பாருங்க ரெண்டு மீனையும் பாருங்க. ஓடிடுச்சு. இதான் இருக்குங்க. இதோ இங்கே ஒன்று இருக்கு பஞ்சலக்கண்டை சரியான சைஸ். இங்கே பாருங்க ஜிலேபி. பாருங்க எவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்கேன்னு. இது ஒன்றே 400 கிராம் வரும். ரெண்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று சிக்கி இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. ரெண்டும் சேர்ந்து ஒரு 600 கிராம் வரும். அதுக்கு மேலேயே ஒரு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ பெரிய குறவை மீன். சரியான சைஸு. இந்த சைஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. இது நாட்டு மீன், ரொம்ப பழைய மீன், அழிஞ்சிட்டு இருக்கேன்னா. பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. பல்ல பாருங்க இருக்குது. தவளை மாதிரி இருக்கு பாருங்க. இதான் குறவை மீன், பார்த்துக்குங்க. கையோட பெருசாக இருக்கு. சரியான பெருசு பாருங்க. மீனா பாருங்க சூப்பராக இருக்கு. மூஞ்சிக்கிட்டு காய்ச்சிக்காமி பல்லு பாருங்க எப்படி இருக்குன்னு. பல்லு வேறு இருக்கு அதுக்கு. தொட்ட தெரியுது. தாவாங்கொட்டையாட்டு தெரியுது. இங்கே வருது. இப்போ வீடியோ சாட்சியாக போடும்.